வெகுளியாகவும் எதை விட்டு கொடுத்து போகும் தன்மை கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் கோச்சாரத்தின் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் கிரக நிலைகளை பார்த்து விடலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலே ராகு இருக்கிறது மனசு கொஞ்சம் டல்லாக இருக்குங்க, அலைச்சலாக இருக்கும். எதையும் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு நினைப்போம், இல்லைன்னா ஒரு விஷயத்துக்காக திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு 2 வருஷமாக ஏழரை சனி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஜென்மசனி வர்றதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான ஃபவுண்டேஷனை நீங்கள் முன்னாடியே போடுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தொழிலோ வேலையோ எதையாவது ஒரு புதுசாக கையில் கொடுத்து அதனால் பின்னாடி பிரச்சனை வர மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். முக்கியமாக திருமணம் பண்ண வேண்டாம். மீனராசிக்காரர்கள் இந்த அடுத்து வர ஜென்மசனி முடிகிற வரைக்கும் திருமணம் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணணுங்க. வேறு புதுசாக வேலைக்கு எதுவும் தேட வேண்டாம். புது தொழிலோ புது முயற்சிகளோ எதுவும் இப்போ பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க. 2ஆம் வீட்டை சனி பார்க்குறாங்க. 2ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால பண தட்டுப்பாடு இருக்கும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதையாவது சொல்லி பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி. இப்போ நாம் ஒன்று சொன்னேன், அதை நான் அவங்க எடுத்துக்கிறவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் உருவாகும். புதுசாக அறிமுகமாகவங்களால இல்லை தெரிஞ்சவங்களால சில பிரச்சனைகள் வரும். நிதானமாக செயல்படுங்க. 3இல் குரு இருக்கிறாருங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முயற்சி பண்ணுவோம். நம்ம எந்த விஷயமா முடியலையான்றதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. அப்புறம் தம்பி தங்கைகளால் சப்போர்ட் இருக்கும். இதை நீ பண்ணு, நான் கூட இருக்கேன் அப்படிங்கிற சப்போர்ட் இருக்கும். நல்ல உறவு நிலைகள் இருக்குங்க தம்பி தங்கச்சிக்குள்ள. 4ஆம் அதிபதி புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க அல்லது புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்கும். ஆனாலும் அதை நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த வேலையை சக்ஸஸாக முடிச்சிடுவீங்க. 5ஆம் வீட்டில் நீச்ச செவ்வாய் இருக்காருங்க. இந்த மாதம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் செவ்வாயை பார்க்கறதுனால 5ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்கறதுனால பிள்ளைகளால் சற்று நிம்மதிகளும் பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்றமும் இருக்குங்க. 6ஆம் அதிபதி சூரியனை குரு பார்க்குறாருங்க. அதே மாதிரி 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று உடம்பு சரியில்லாதவங்க, ஏதாவது சின்ன அடிபட்டுறவங்களுக்குலாம் இந்த மாதம் முன்னேற்றம் இருக்குங்க. உடலில் ஆரோக்கியம் இருக்குங்க. 7இல் கேது இருக்கிறதுனால நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்புறம் அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யோசிக்கலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூழல் ஏற்படுங்க. 7இல் கேது இருக்கிறாருங்க. அந்நிய மொழி அந்நிய மதம் சார்ந்தவங்களோட நட்பு ஏற்படுங்க. 9இல் சூரியன் புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால தந்தை உடல் நலத்தில் ஆரோக்கியம் முன்னேற்றம் இருக்குங்க. தந்தை தொழில் செய்வர்களுக்கு லாபம் இருக்குங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு புதிய ஆர்டரோ டெண்டரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 12இல் சனி ஆட்சியாக இருக்கிறதுனால விரயத்தை தடுப்பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு செலவு வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அப்புறம் பார்த்தா அது சரி பண்ண தேவையில்லை அப்படிங்கிற கண்டிஷனில் நின்றுடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வெளிமாநிலம் போகலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் தாமதமாகும். அதே மாதிரி இரவு பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாருங்க. தூக்கத்தை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்கும். டிசம்பர் 26, 27 தேதிகளில் மீனராசிக்காரருக்கு சந்திராசிரமங்களால ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால உடல் நலையில் கொஞ்சம் அக்கறையா இருங்க. மீனராசிக்காரருக்கு இந்த டிசம்பர் மாதம் பெரிய கெடுதல்கள் இல்லாத மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது.